குட் மார்னிங் எவ்ரிவன். அனகார்டியம் ஓரியன்டல் வந்து பார்க்கலாம். சோ அனகார்டியம் வந்து ஸ்கூல் ஏஜ்ல வரக்கூடிய ரெமடி. இது ப்ரீவியஸா ஸ்கூல் ஏஜ் பார்த்திருந்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சோ அனகார்டியம் அப்படின்னாவே 5th சப் கிளாஸ்ல வரக்கூடிய ரெமடி. 5th சப் கிளாஸ் அப்படின்னா ஒரு மஸ்குலின் டாமினன்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப ரோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்கூல் ஏஜ்ல வருது. 5th ரோலயும் வருது. 5th ரோ பிளஸ் 5th காலம் மீட் பண்ற இடம் தான் இந்த அனகார்டியம். சோ அனகார்டியம் எப்படி செப்பரேட் பண்ணலாம்னா அனாகார்டியம். அனா அப்படின்னா வித்தவுட், நோ, வித்தவுட்னு சொல்லலாம். கார்டியம் அப்படின்னா ஹார்ட், சோ வித்தவுட் ஹார்ட். சோ 5th சப் கிளாஸ் ரெமடி அப்படின்னாவே ஒரு மஸ்குலைன் டாமினன்ஸ் இருக்கும். அப்போ ஃபெமினைன் வந்து சப்ரஸ் ஆகி இருந்திருக்கும். சோ நோ ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நம்ம மாற்றான் மூவி இருக்கு இல்லைங்களா? சோ அவங்களுக்கு கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. இரட்டை பிறவியா இருப்பாங்க சூர்யா கேரக்டர். சோ இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்க்கு இந்த அனகார்டியம் வந்து இண்டிகேட் ஆகும். எப்படி இண்டிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 2 சூர்யால ஒரு சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனல் கேரக்டரா இருப்பாங்க. ரொம்ப கவிதை எழுதுவாங்க. அவங்களுக்கு ஹார்ட் இருக்கும். இன்னொரு சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் கிடையாது. அப்பா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள், அதனால சொல்றேன். என்ன பண்ணுவாருன்னா 2 பேர்ல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்துருவாரு. ஹார்ட் இருக்கிறவர் இறந்துருவாரு. அந்த ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொரு சூர்யாவுக்கு வச்சிருவாங்க. அந்த சூர்யா வந்து எப்பயும் அப்பா பேச்சு கேட்டு வரக்கூடிய சூர்யா தான். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இருக்கக்கூடிய சூர்யா வந்துட்டு சுயமா யோசிக்கிறவர். சுயமா அவங்களுக்கும் ஒரு எமோஷன் இருக்கும். கவிதை நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்ல ஒரு பேபியோ ஒருத்தவங்களை இறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு வரக்கூடிய பிஹேவியர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அனகார்டியம் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பிளிட் வந்து ஒரு பிளக் சென்சேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதனாலதான் இந்த அனகார்டியம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளக் லைக் சென்சேஷன், ஏதோ பிளக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். சோ இந்த ஒரு சூரிய கேரக்டர் வந்துட்டு நம்ம இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப மஸ்குலின் டாமினன்ஸ், ஃபேமிலியில வந்துட்டு அப்பாவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனுக்கு இந்த ரெமெடி வந்து இண்டிகேட் ஆகும். பட் இருந்தாலும் ப்ரிசைஸா நம்ம அனகார்டியம் போனோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைங்க 10th 11th 12th எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த குழந்தைங்க வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். 9th 10th ஆரம்பிச்சிருவாங்க, 12th 11th ஆரம்பிச்சிருவாங்க. 12th இருந்தாலும் அதோட சிவியாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி இந்த டார்ச்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு அது பிடிச்சிருக்காது. ரொம்ப இஸ்வாசெல்லாம் வந்து பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷனா இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க அதை மக்கப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மெமரி லாஸ் கம்ப்ளைண்ட் வந்து வந்துடும். சோ இந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு மெமரி லாஸ்க்கு இந்த அனகார்டியம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெமடியா இருக்கு. சோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹிஸ்டரியில வந்து பார்த்தோம்னா அவங்க மேம் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, டீச்சர் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அல்லது வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து இந்த ரேங்க்குள்ள எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி யாருமே எதுவும் சொல்லல அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு வந்து நான் அதை படிக்கணும், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அவங்களுக்குள்ளேயே ஒரு டாமினன்ஸ் வந்து இருக்கும். மைண்ட் வந்து டாமினேட் பண்ணும். இது இப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த கேட்டகரிக்குள்ள வரணும், இவ்வளவு மார்க்ஸ் மேக்ஸிமம் லிமிட் வச்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல அந்த குழந்தைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமயே அதை பண்ணும்போது அந்த மெமரி லாஸ் வந்து வந்துருது. சோ இது அனகார்டியம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெமெடி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேப் கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? சோ ஒரு விமன் ஒரு கேர்ள் இந்த ரேப் உள்ளாகுறாங்க. சோ ஆஃப்டர் தட் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஹிஸ்டரியில உங்களுக்கு இந்த ரேப் கம்ப்ளைண்ட் வந்து இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டிவைட் ஆஃப் எமோஷன், அந்த எமோஷன் அப்படிங்கிறது அதோட போயிடும். திருப்பி அந்த எமோஷன் வேணுங்கிறதுக்காக அவங்க மல்டிபிள் பார்ட்னர்ஸை வந்து தேடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த அனகார்டியம் பேஷண்ட் வந்து இருப்பாங்க, நான் சொன்ன கேட்டகரியில. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்சீமர்ஸ் டிசீஸ். இப்போ ஒரு அல்சீமர்ஸ் டிசீஸ் அப்படின்னாவே இது ஓல்டு ஏஜ்ல வரக்கூடிய ஒரு மெமரி லாஸ். அப்போ அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகங்களை வந்து இழந்துட்டு வரும். சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் இருந்தாலும் லேட் ஆக அதுவுமே ஞாபகத்துல போயிடும். கூட இருக்கிறவங்களே யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதோட இரிட்டபிலிட்டி. சோ அல்சீமர்ஸ் டிசீஸ் வித் இரிட்டபிலிட்டிக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமெடி. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கர்சிங் ரெமெடி. சோ அனகார்டியம் அப்படின்னாவே ரொம்ப கர்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அபியூஸா பேசுவாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு குழந்தைங்க முன்னாடி ஒய்ஃப் ரொம்ப அபியூஸா நடத்துறது, அபியூசிவ் டாக் பண்றது, அதே மாதிரி ஒய்ஃப் வந்து குழந்தைங்க முன்னாடி ரொம்ப அபியூசிவா நடந்துக்கிறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனகார்டியம் பேஷண்டா தான் இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு அபியூசிவ் நேச்சர் இருக்கிறதுனால அல்சீமர்ஸ் டிசீஸ்க்கு வித் இரிட்டபிலிட்டி கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த அனகார்டியம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெமெடியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓசிடி. ஏன் இந்த ஓசிடி வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கலாஜிக்கல் டிசார்டர்
வந்து இந்த அனகார்டியம் இம்பார்ட்டன்ட் ரெமடியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5th ரோ இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூல் ஏஜ் ரெமடிஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஓசிடிக்கு இம்பார்ட்டன்ட் ரெமடியா இருக்கும். ஏன்னா அது கம்பல்சிவ் பிஹேவியர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரோ ஸ்கூல் ஏஜ் அப்படின்னாவே சொசைட்டில குழந்தைங்க ஸ்கூல்ல போய் சொசைட்டி கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த இடம். ஸோ இந்த ஸ்கூல் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கம்பல்சிவ், இது நீ இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணும் சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்பல்சிவ் பிஹேவியர் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு அனகார்டியம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமடியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைபோலார் டிசார்டர். ஓசிடிக்கு மட்டும் இல்ல, பைபோலார் டிசார்டருக்குமே இதை கொடுக்கலாம். சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா ஸ்பிளிட் தானே, காலம்ல வரக்கூடிய ரெமடிங்கிறனாலையும் ஸ்பிளிட் இருக்கும். சோ இந்த மைண்ட் அண்ட் எமோஷன் செப்பரேட் பண்றதுனால, மைண்ட் வந்து எமோஷனல் டாமினேட் சப்ரஸ் பண்ணப்படுறதுனால, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா, ஷையா, ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கர்சிங் நேச்சரோட விகரஸா இருப்பாங்க. அனகார்டியம் பசங்களாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வீட்டுல அப்பா சொல்ற பேச்சுதான் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கடையில போய், ஒரு ஷாப் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், ஒரு சோப் வாங்கிட்டு வரணும்னா கூட எந்த பிராண்ட்ல வாங்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்பா என்ன சொல்லிருப்பாரு அதான் வாங்குவாங்க. அவங்களுக்கு இது என்ன பிடிச்சிருக்குங்கிறது கூட அவங்களுக்கு டெசிஷன் மேக் பண்ண முடியாது. பிகாஸ் மேக் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருந்தாலும் இது வந்து அந்த அந்த அப்பானால டாமினேட் பண்ணப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை கண்ட்ரோல்டா வச்சுப்பாங்க. சோ அதனால இது வந்து ஒரு பைபோலார் டிசார்டருக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமடியா நம்ம பார்க்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கு கொடுக்கலாம்னா, இது ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அல்சர் அப்படிங்கிறது பெப்டிக் அல்சர். அதுலயும் டியோடனல் அல்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெமடி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்களே, ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், காலையில எழுந்திரிச்சுன்னு இந்த டைம்குள்ள ஸ்கூலுக்கு போகணும், இந்த டைம்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பிட்டே புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து டெம்பரவரியா இருந்தா பரவாயில்ல, எப்பயும் அதே இதை பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப இதை முடிச்சாகணும் ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டாயத்தை, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால வேக வேகமா சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்டுமே அவங்களுக்கு இருந்திருக்கும். அனகார்டியம் வந்துட்டு கேஸ்ட்ரிக் அல்சரை விட டியோடனல் அல்சருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரெமடி. ஏன் அப்படின்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது நீங்க ஃபுட் கண்டென்ட் உள்ள ஸ்டொமக்கு போனோம்னே டியூரிங் ஈட்டிங் ஆர் இமிடியட்லி ஆஃப்டர் ஈட்டிங் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அதிகமாயிரும். அந்த ஆசிட் செக்ரேஷன் பிளஸ் டைரக்டா வந்து ஃபுட் எடுக்கிற டைம்ல தான் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கேஸ்ட்ரிக் அல்சர், ஸ்டொமக் அல்சரா இருந்தா அவங்களுக்கு அந்த ஸ்டொமக் பெயின் வந்து இமிடியட்லி ஈட்டிங் வந்து வந்துடும். இதே வந்து டியோடனல் அல்சரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் ஃபுட் எடுத்து ஒரு 2 hours கழிச்சுதான், உங்களுக்கு 2 hours மேலதான் ஆகும் டியோடனம்க்கு வர்றதுக்கு. ஸோ அந்த டியோடனம் கிட்ட அந்த ஃபுட் வந்து மீட் பண்ற டைம்ல அவங்களுக்கு அந்த அல்சர் பெயின் வந்து வரும். ஸோ ஃபுட் எடுத்து ஒரு 2 hours கழிச்சு பாத்தீங்கன்னா பெயின் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் பெட்டர் இமிடியட்லி ஆஃப்டர் ஈட்டிங் வந்து இருக்கும். இதுல டியோடனல் அல்சர்ல. சோ இவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டியோடனல் அல்சருக்கு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமடி. நம்ம கேட்டோம்னா ரொம்ப ஹரிபரியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், ஸ்கூல்ல இந்த ரேங்க் எடுக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அல்சர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். சோ இதுதான் பார்க்கக்கூடிய அனகார்டியமோட மெயின் இது. சோ இது எப்படி தீமேட்டிக்கா எப்படி இண்டிகேட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ரோ மீட் பண்ற இடம் தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதை கம்பல் பண்ணி அவங்க அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள உள்ளாகுறாங்க. சோ நெக்ஸ்ட் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. மேஞ்சிஃபெரா இண்டிகா வந்துட்டு மேங்கோ, நம்ம மேங்கோ ஃப்ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய இதுதான். இவங்க எப்படின்னா, இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா 5th சப் கிளாஸ் ரெமடி தான். இவங்களுமே 5th சப் கிளாஸ் 5th ரோ ஸ்கூல் ஏஜ்ல வரக்கூடிய ரெமடி. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்க்னு வேலை தான், உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ரோ ரெமடிஸ் எல்லாமே வேலை தான், வேலை பண்ணாதான் அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இவங்களும் அப்படிதான், வேலை பண்ணினாதான் அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மென் வந்துட்டு ஹைப்பர் அசிடிட்டினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அசிடிக் கம்ப்ளைண்ட்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணா அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. பிகாஸ் மேஞ்சிஃபெரா வந்து டிசைர் ஃபார் ஒர்க் பண்ணாதான் அவங்க ஆக்டிவா பிஸியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அவங்க ஹைப்பர் அசிடிட்டி, அந்த அசிடிக் ப்ராப்ளமே இருக்காது. இதே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல அந்த அசிடிக் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருது. சோ இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற டைம்ல தான் சில பல ப்ராப்ளம் பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவருக்கும் அவரோட பார்ட்னர் மீன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவருக்கும் இவருக்கும் ஒரு லேண்ட்ல ஒரு டிஸ்பியூட் வந்து வருது. சோ அதனால அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி, அந்த அதர் வந்து கேஸ் போட்டுறாங்க, இவர் மேல கேஸ் போட்டுறாங்க. சோ கேஸ் போடுறதுனால அந்த கான்ஃபிளிக்ட் போயிட்டே இருக்கு இல்லைங்களா. சோ அப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டுட்டாங்க, இந்த அதர் கிரியேட் ஆயிடுச்சு. 5th சப் கிளாஸ் அப்படின்னாவே அதர் கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி கேஸ் போட்டுட்டாங்க, இத பத்தி யோசனைகள் வந்து ரொம்ப அவர் டிஸ்டர்ப் பண்ணுது. இதே வேலை செஞ்சா பெட்டரா இருக்கு, கேஸ் போட்டதுக்கு விஷயம் கிடையாது, பட் இது வேலை செஞ்சா பெட்டரா இருக்குங்கிறது தான் வந்து மேஞ்சிஃபெராவோட ஒரு தீம்.
சோ ஆஃப்டர் திஸ் ரெமெடி அந்த கேஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுறாங்க. அதே மாதிரி யார் கொடுக்கலாம்னா அந்த டிசையர் ஃபார் ஹஸ்பண்ட் வந்து இருக்கும். விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட இருக்கணும், ஹஸ்பண்டோட பேசணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட வரும்போது நம்ம கேட்போம், ஏங்க நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல உங்க ஒய்ஃப் கூட, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இவங்களை மேஞ்சிஃபெரா பேஷண்ட் பத்தி சொல்லுவாங்க, நான் பேசலாம் தாங்க பேசுவேன், ஆனா பேசினாவே வம்பு வந்துருது, சண்டை வந்துருது, வாயை திறந்தாவே ப்ராப்ளம் ஆயிருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேஞ்சிஃபெரா பேஷண்ட் வந்து டிசைர் ஃபார் ஹஸ்பண்ட் இருக்கும், அதே டைம்ல அவர்ஷன் டு ஹஸ்பண்ட். பேசும்போது ஏதாவது பிரச்சனை வந்துரும், அந்த அதர் கூட பிரச்சனை பண்ணிடுவாங்க, இவங்க நினைச்ச மாதிரி இருக்காது, ஏதாவது ரீசன் இருக்கும், அது ஏன்டா வாயை திறந்தோங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. இது போத் ரெசிப்ரோக்கல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். சோ அந்த மாதிரி இப்ப மேங்கோல இந்த காயா இருக்குல்ல, ரா மேங்கோவா இருந்துச்சுன்னா அதுல வரக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்து மில்கி டிஸ்சார்ஜ் ரொம்ப ஃபயரியா இருக்கும், புண்ணாயிடும். சோ அந்த மாதிரி பர்னிங் நேச்சர் இருக்கக்கூடிய அந்த இது. அதே மாதிரி ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டா இருக்கும். சோ போத் எக்ஸ்ட்ரீம்ஸுமே நம்ம பார்க்க முடியும். சோ அதனால மேஞ்சிஃபெரா வந்து டிசைர் ஃபார் ஹஸ்பண்ட் இருக்கும், அதே மாதிரி அவர்ஷன் டு ஹஸ்பண்டும் இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ட்ரக்ஸ் பார்த்திருக்கோம், மேஞ்சிஃபெரா பிளஸ் அனகார்டியம் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ரஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். சோ ரஸ்டாக்ஸ் வந்துட்டு ரஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். ரஸ்ல வந்து டாக்ஸ் மட்டும் இல்ல, ரஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாம ரஸ் கிளாப்ரா, ரஸ் வெர்னிக்ஸ், ரஸ் ரேடிகன்ஸ் இது எல்லாமே இருக்கு ரஸ்டாக்ஸோட. எல்லா ரஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடா ஒரு சமுதாயத்துக்குள்ள இந்த ஒரு கலாச்சாரத்தை, இந்த கல்ச்சர்ல நமக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த பிலீஃப் இருக்கும், ஏதோ ஒரு பிலீஃப் இருக்கும், அந்த பிலீஃப் அப்படியே பாதுகாத்து வந்துட்டு இருப்பாங்க. தனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சொசைட்டிக்காக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கும், நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்கும், ரிச்சுவல்ஸ் நிறைய இருக்கும், கடமை தவற மாட்டாங்க, அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்கூல் ஏஜ்ல எப்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இந்த சமுதாயத்துல இந்த ரிச்சுவல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதனால ஒரு பிக்ஸ்டு ஐடியா வச்சிருப்பாங்க, ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சனா இருப்பாங்க, ஒரு ஈரமே இல்லாம இருப்பாங்க, இது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இருப்பாங்க. இது எல்லாம் ரஸ்ஸோட காமன் தீம். இது எப்படி நம்ம ரஸ் கிளாப்ராக்கு நம்ம இண்டிகேட் ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தீமோட ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரிதான் நீங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கட்டும், பிஹேவியரா இருக்கட்டும், எல்லாமே இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்ல சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளாப்ரா வந்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அதர் வந்து கரெக்டா அதுல பண்ணாத டைம்ல, அது மாதிரி இல்லாத டைம்ல செயல்படாத போது அவங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிளிக்ட் வந்துடும். அப்போ இவங்க அவங்கள பயங்கரமா அந்த அதரோட ப்ராப்ளம்க்கு உள்ளாவாங்க, ஸ்கோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து வந்துடும், ஒரு கில்ட் வந்து வந்துடும். நீங்க பாத்துட்டு போலீங்களா, ரிலேஷன்ஷிப்ல நிறைய சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பர்சன் எதுக்கு எடுத்தாலும் அதை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க திருப்பி சாரி 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 சொல்லி பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட அந்த கேட்டகரியில அவங்க வெளியே வரவே மாட்டாங்க, சாரி கேட்பாங்க, பட் திருப்பி அதே தப்பு தான் பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரிச்சுவல்ஸா இருக்கட்டும் எல்லாமே அவங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் அப்படி இருக்கணும், இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் வந்து வந்துடும். சரி, இப்போ ஒரு எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசப்பாயின்மெண்ட். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலையா ப்ராப்ளம், அதனால வரக்கூடிய டிசப்பாயின்மெண்ட் அண்ட் கில்ட், நான் அதை பண்ணிருக்க கூடாது, பேசியிருக்க கூடாதுன்னு ஒரு கில்ட் வரும். பட் திருப்பி அதே கம்பல்ஷன் தான், கம்பல்சரி பிஹேவியர்ல அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ரஸ் கிளாப்ரா பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஸ் ரேடிகன்ஸ். சோ ரஸ் ரேடிகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் மேஞ்சிஃபெரா சொல்லக்கூடிய விஷயங்கள், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சாதான் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல ஒரு டிசீஸ்னாலயோ இல்ல ஏதோ ரீசன்னால அவங்க வேலை செய்யாம போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விமன் வந்து ஒரு ஆர்த்ரைட்டிக் கம்ப்ளைண்டோட வர்றாங்க, ஃபேமிலியில வந்துட்டு நல்லா இவங்க செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல, இது பிடிச்சுதான் செய்யறாங்க, ஆனா எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியல, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த வேலை வந்து செய்ய முடியாது, படுத்துருவாங்க. இந்த வேலையை வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த டிசீஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகணும்னு நினைப்பாங்க. சோ உடம்புக்கு முடியல, ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் அப்பார்ட், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான், நான் இந்த வேலை செய்யணும், அதனால இதுல இருந்து நான் வெளியே வரணும். இது பிரயோனியா பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி இருக்கும், அவங்களும் வேலை செய்யணும், அந்த கடமை எல்லாமே இருக்கும், பிசினஸோட தாட்ல தான் இருப்பாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி தான் தீமா இருக்கும், டெலியூஷன் பூவர் அப்படிங்கிற தீம். இந்த வேலை செய்யலைன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாது, அது நான் மணி சம்பாதிக்கலன்னா நான் பூவர் ஆயிருவேன், அதனால நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற ரீசன் இருக்கும். பட் ஹியர் இந்த ரஸ் ரேடிகன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுதான் ஹாப்பி. மேஞ்சிஃபெரால சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி இந்த ஸ்கூல் ஏஜ் ரெமடிஸ் எல்லாமே வேலை செய்யணுங்கிற நோக்கத்துல இருப்பாங்க. அது வேலை செய்யாத பட்சத்துல, முடியாத பட்சத்துல அந்த டிசீஸோட ரொம்ப ஒரு சிடுமூஞ்சித்தனமா வந்து நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஸ் ரேடிகன்ஸ்.
ரெஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுக்கலாம், எல்லாமே இது எல்லாமே ரெஸ்டாக்ஸ் இண்டிகேட் ஆகும். பட் மெயினா ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து நம்ம சொல்லுவோம். அதோட இந்த டவுரெட் சிண்ட்ரோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிக்ஸ், இந்த ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ட்விட்ச் வந்து வரும். மசில் கான்ட்ராக்ட் ஆயிட்டு ட்விட்ச் ஆயிட்டே இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து அந்த இது இருக்கும். அது மெயினா பாத்தீங்கன்னா எமோஷனலான அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும் சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெசிபிக்காவே நம்ம ரெஸ்டாக்ஸ் கொடுப்போம். ரீசன் என்னன்னா அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் தான். மசில் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து அது ட்விட்ச் ஆயிட்டே இருக்குங்கிறத வச்சு கொடுப்போம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பிளஸ் ஓசிடிக்கு ரெஸ்ட் ரெமெடிலயே ஓசிடிக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெமெடி அப்படின்னா ரெஸ்டாக்ஸ் தான். ரொம்ப இன்டிஃபரெண்டா இருப்பாங்க. நினைச்சு நடக்கல அப்படின்னா ரொம்ப இன்டிஃபரெண்டா இருப்பாங்க இந்த ரெஸ்டாக்ஸ். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் எல்லாமே ரெஸ்டாக்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ் வெர்னிக்ஸ். ரெஸ் வெர்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். டிசப்பாயின்மெண்ட் ஆகி அன்லக்கியா ஃபீல் வந்து வரும். எல்லாரும் இப்ப ஸ்கூல் குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க, நானும் அந்த டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப அன்லக்கி. அந்த அன்லக்கி ஃபீல் சொசைட்டில இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு, எல்லாரும் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு அன்லக்கி ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ் வெர்னிக்ஸ்ல வந்து இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு எண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். நான் ரிமைனிங் சொன்ன எல்லாமே எல்லா ரெஸ்க்குமே நமக்கு இண்டிகேட் ஆகும். சோ ரெஸ் கிளாப்ரா அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் வித் கில்ட் இருக்கும். ரெஸ் ரேடிகன்ஸ் அப்படின்னா வேலை தான் முக்கியம், பட் ஃபைனலா வந்து சிடுமூஞ்சித்தனமா மாறிடுவாங்க. வேலை செய்ய முடியல அப்படின்னா சிடுமூஞ்சித்தனமா மாறிடுவாங்க. தென் ரெஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு இன்டிஃபரெண்டா மாறிடுவாங்க. ரெஸ் வெர்னிக்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு எதுவும் கிடைக்கல, ஒரு அன்லக்கி ஃபீல், டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. அன்லக்கி ஃபீல் வித் டிப்ரெஷனுக்கு வந்து போயிருவாங்க. சோ இதுதான் வந்து ரெஸ்ஸோட தீம். ஃபிஃப்த் ரோ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது ஒவ்வொரு ரெமடிலையும் இந்த தீம் வேற வேறையா இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதாதான் இருக்கும். ப்ராப்ளம் வேற வேறையா இருக்கும், பட் தீம் ஒரே தீமா தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடலசன்ட் ஸ்டேஜ். அடலசன்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரெண்டும் கெட்ட வயசுன்னு சொல்லக்கூடிய சைல்ட்ஹுட்லயும் வரமாட்டாங்க, அடல்ட்ஹுட்லயும் வரமாட்டாங்க. சோ ரெண்டுக்கும் சென்டர்ல இருப்பாங்க. அதாவது நிறைய பிசியாலஜிக்கல் சேஞ்ச் வந்து வரும். மைண்ட் லெவல்லையும் சரி, பாடி லெவல்லையும் சரி, நிறைய பிசியாலஜிக்கல் சேஞ்ச், ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இதுனா வரைக்கும் அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்துட்டு இப்ப அடல்ட்ஹுட்டா மாறும்போது அப்படியே டைரக்டா அடல்ட்ஹுட்டா மாறிட முடியாது இல்லைங்களா? சோ அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஆர்வங்கள் வரும், டிசையர் இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். மெயினா வந்து இந்த அடலசன்ட் ஸ்டேஜ்ல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா ஐடென்டிட்டி வந்து கிடைச்சிருக்கணும். ஐடென்டிட்டி, நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன், நான் ஃபியூச்சர்ல என்ன ஆகணும், இந்த சொசைட்டிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து இருந்திருக்கணும். இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 11th 12th முடிச்சுமே காலேஜ் சூஸ் பண்றதுல பேரண்ட்ஸ் வந்து மெயின் ரோல் எடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அப்பா வந்து டாக்டர் படிக்க சொன்னாருங்க, அம்மா வந்து இதுக்கு போக சொன்னாங்க, லாயர் படிக்க சொன்னாங்க, அதனால நான் இதை ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ். எதுவுமே கிடைக்காம இதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் நிறைய பேர். சோ அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு அந்த அடலசன் ஏஜ்ல ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கணும். நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு டிசைர் இருந்திருக்கும் இல்லைங்களா? சின்ன வயசுல இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த ஏஜ்லயாவது ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கணும். அதுக்காக தான் அந்த 11th 12th அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிச்சு காலேஜ் போகணுங்கிறதான் அதோட மோட்டிவ். பட் இப்ப வந்து பேரண்ட்ஸ் அதோட ஒரு மெயின் ரோல் எடுத்துக்கிறாங்க. என் பையனா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் இப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல கொண்டு வரும்போது அங்க பேரண்ட்ஸ் தான் மெயின் ரோல் எடுத்துடுறாங்க. சோ அது அப்படி இருக்கக்கூடாது. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து வந்திருக்கணும். சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சிலர் என்ன ஆனாலும் விடாப்புடியா அவங்க டெசிஷன் மாறாம நீட்டுக்கு தான் நான் போவேன், ஃபெயில் ஆனாலும் நான் இதோட படிச்சு நான் எனக்கு டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லயும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போறாங்க. ஸோ அப்போ ஆக்சிலரேட்டட் க்ரோத் வந்து இருக்கும். பசங்க எல்லாம் பயங்கர க்ரோத் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும். தென் அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஈகோ ப்ராப்ளம் இந்த ஏஜ்ல தான் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைல்டா தான் இருந்திருப்பாங்க. இதுலதான் ஸ்டார்டிங். இது என்ன பண்ணுவாங்க, நிறைய டே ட்ரீம் வந்து இருக்கும். தே ஃபால் இன் லவ், டே ட்ரீம். தென் நிறைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய அடிக்ஷனும் இங்கதான் இருக்கும். இது எல்லாமே இந்த ஏஜ்ல தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. பட் இதோட ஹைலைட் என்னன்னா வித்தவுட் எபிலிட்டி டு பெர்ஃபார்ம். இதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எந்த எபிலிட்டியுமே இருக்காது. தே ஜஸ்ட் ஃபால் இன் லவ், அவ்வளவுதான். அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. அதே மாதிரி இந்த சொசைட்டி நார்ம்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுங்கிற ஆசைப்படுவாங்க. பட் அவங்க சொசைட்டில ஒரு பெரிய பொசிஷன் எடுத்து அதை பண்ணவும் முடியாது. பட் அந்த டிசையர் இருக்கும். அதே மாதிரி நிறைய அடிக்ஷனுக்கும் உள்ளாவாங்க. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம், யாரு ப்ராப்ளமா இருப்பாங்க, நார்மலா யாரு ப்ராப்ளமா இருப்பாங்க, இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் தான். ஸோ
சொசைட்டி தான் இவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும், பேரண்ட்ஸ் இன் சொசைட்டி. ஏன்னா இவங்க ஒரு டிசைர் இருக்கும், இதை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே இந்த சொசைட்டியா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. இது உன்னால பண்ண முடியாது, நீ இப்படிதான் ஆகணும், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லது கெட்டது பார்ப்பாங்க. சோ ரைட் அண்ட் ராங் அப்படிங்கும்போது தான் பையன் பண்ற விஷயங்கள் தப்பு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை பண்ணாதன்னு சொல்லிடுவாங்க. சோ நிறைய அப்டக்கிள் வரும். சோ அதனால சைனா இருக்கு இல்லைங்களா, சின்கோனா, இது 6th ரோ ரெமடி தான். சோ அடாலசன்ட் ரோ ரெமடி. அப்போ டெலியூஷன் ஹிண்டர்ட் ஃபீல் அப்படிங்கிறது 6th ரோ தான். பேரண்ட்ஸ் தான் ப்ராப்ளமா இருப்பாங்க. சொசைட்டிலயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஒரு நியூ ஃபிகர்ஸ் தேடி போவாங்க. அது யாருன்னா அவங்களோட மென்டார், அவங்க பியர் குரூப்ஸ், அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஊர் சுத்துவாங்க. பியர் குரூப்ஸ் இருக்கலாம், அல்லது வெளியே ஒரு மென்டார் இருக்கலாம், ஒரு குருவா கூட இருக்கலாம். இவங்க ஒரு மென்டாரை பிடிச்சுப்பாங்க. அந்த மென்டார் யாரு வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் சொன்ன பேரண்டா கூட இருக்கலாம். என் அம்மா ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க. ஸோ தி டிசப்பாயின்மெண்டல் லவ் ஆஃப் மதர் அப்படின்னா இந்த ரோ வராதுன்னு கிடையாது. இந்த மதர் போத் மதர் ரோலை விட ஒரு ஃப்ரெண்ட்லி ரோல் நிறைய கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மென்டாரா இருந்திருப்பாங்க, ஒரு குருவா இருந்திருப்பாங்க. அவங்க லாஸ் அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம இந்த ஸ்டேஜ் நம்ம சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய அட்மைர் பண்ணக்கூடிய பர்சன் யாராவது இருந்திருப்பாங்க, இவங்கள மாதிரி நான் ஆகணும். மூவி சைடு எடுத்துட்டா ஒரு ஆக்டர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி நான் வரணும், அவங்க இருக்கக்கூடிய கட்சியில இருப்பாங்க, அதுல முன்னாடி அவங்க ஹெல்ப் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் ரோல் மாடல் அப்படிங்கிறது இந்த ஏஜ்ல தான் நம்ம பார்க்க முடியும். இவங்களை பிடிச்சிட்டேன்னா இவங்க ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகணும் இல்லையா. இந்த ஐடென்டிட்டி தானா வந்துராது, பேரண்ட்ஸும் அப்டக்கிளா இருக்காங்க. அப்போ இத வெளியிருந்து ஒரு பர்சன் மூலமா தான் இவங்க ஐடென்டிட்டி கொண்டு வருவாங்க. அதுதான் யாருன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மென்டார் குருஸ் எல்லாமே. டீச்சர்ஸா கூட இந்த இடத்துல இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹீரோ மாதிரி அவங்களுக்கு தெரிவாங்க. அதே மாதிரி இந்த ஏஜ்ல தான் அடலசன்ட் குரூப்ல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு குரூப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு கெத்தா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த பியர்ஸ் குரூப்னால இவங்க ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது. நம்மகிட்ட கேசஸே வரும்போது நம்ம ரெமெடிஸ் எடுத்து பார்க்கலாம். நம்மகிட்ட வரக்கூடிய கேசஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த குரூப் விட்டு என்ன விளக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த குரூப் அப்படின்னாவே நம்ம 6th சப் கிளாஸ் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அடலசன்ட் ஏஜையும் நம்ம யோசிக்கணும். ஈகோ லெவல் வச்சு அது மாறும். அப்போ இந்த இமேஜ் ஓரியன்டட் இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடலசன்ட் ஏஜ் அப்படின்னாவே இமேஜ் ஓரியன்டட், சைல்டிஷா மாதிரி தான், ரொம்ப இமேஜ் ஓரியன்டட் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹார்மோன் சர்ஜஸ் இருக்கும். அதனால தீம் ஆஃப் செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் நிறைய சொல்லுவாங்க. நிறைய அனரெக்சியா நர்வஸா, புலிமியா நர்வஸான்னு சொல்லக்கூடிய சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இருக்கு இல்லைங்களா. இது எல்லாமே தான். இதுக்கு மெயின் ரெமடி இபிகாக் பாத்தீங்கன்னா 6th ஸ்டேஜ் தான், இந்த அடல்சன்ட் ரோ தான். என்ன பண்ணுவாங்கன்னா, பாடி இமேஜ் ஓரியன்டட் அப்படிங்கறதுனால இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர், அனரெக்சியா நர்வஸா, புலிமியா நர்வஸா. அவங்க ரொம்ப லீனா தான் இருப்பாங்க, பட் நான் ரொம்ப ஃபேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அவங்களுக்கே தெரியாது ஏன் வாமிட் வருதுன்னே தெரியாது, வாமிட் எடுத்துட்டே இருப்பாங்க. அன்னோன் ரீஸ் பார்த்தா சைக்கலாஜிக்கல் டிசார்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஓரியன்டோட அனரெக்சியா நர்வஸா, புலிமியா நர்வஸா இப்படி இருந்தாங்கன்னா நம்ம இபிகாக் யோசிக்கலாம். ஸோ அதை நாசியாவுக்கு இம்பார்ட்டன்ட் ரெமடி, நாசியா வாமிட்டிங்க்கு இபிகாக் இம்பார்ட்டன்ஸ். வெறும் நாசியா வாமிட்டிங் இம்பார்ட்டன்ட் ரெமடின்னு நம்ம போயிட முடியாது, இந்த இதெல்லாம் இருக்கணும். நாசியா வாமிட்டிங் எவ்வளவு ரெமடிஸ் இருக்கு. பட் ஏன் இது இந்த 6th ஸ்டேஜ்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தீம் இருந்தாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா. இதுதான் அடலசன்ட்டோட தீம். இது புரிஞ்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் அந்த ட்ரக் பார்க்கலாம். அந்த ட்ரக்ல மெயின் ட்ரக் சைனா தான். ஹனிமன் கூட 6th ரோல தான் இருந்திருக்காரு. பிகாஸ் 6th காலம்லயும் இருந்திருக்காரு. 6th காலம் பிளஸ் 6th ரோ மீட் ஆகக்கூடிய இந்த சைனா பாத்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷனரி ஐடியாஸ் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு ஒரு சிஸ்டத்தை ஒரு பர்சனா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிறைய அப்டக்கிள் வந்துச்சு. அவருக்கும் நிறைய அப்டக்கிள் இருந்தது. அது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணாரு. ஆரம்பத்துல ஃபெயிலியரா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணாரு. நிறைய ஐடியாஸ் அவர் கிரியேட்டிவிட்டியா எல்லாம் இந்த ட்ரக் ப்ரூவ் பண்ணி ஒரு இதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சைனாலாம் ரொம்ப டேலண்டட் பர்சனா இருப்பாங்க. சின்ன வயசுலயே நிறைய கம்ப்யூட்டர் வச்சு சக்சஸ் பண்ணிருப்பாங்க. அவள ஸ்கூல் ஏஜ்லயே முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சனா இருப்பாங்க. டேலண்ட் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுல ஒரு ஃபெயிலியர்ஸ் இருந்துட்டே இருக்கும் இந்த சைனாவுக்கு. அது நிறைய இமேஜினேஷன், நிறைய ஃபேன்சிஸ், தூக்கமே வராது அவங்களுக்கு. தூங்கினா கூட ஏதாவது யோசனை, அடுத்து என்ன பண்ணலாம். ஒரு கேஸ் இருந்தா, சின்ன பையன் தான், 7th தான் படிப்பாங்க, டிராயிங் கிளாஸ் போனது கிடையாது. பட் ஆக்டர் விஜய் அப்படியே வரைஞ்சிருவாங்க. ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு ஸ்டில் எடுத்து கிரியேட்டிவிட்டி ஒரு டைம் பார்த்தாங்கன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சு வரைஞ்சிருவாங்க. அந்த ஒரு டேலண்ட் இந்த சைனா பீப்புளுக்கு மெயினா 6th ரோல 6th காலம் பீப்புளுக்கு நம்ம பார்க்க முடியும். கிளாஸ்க்கே போகாம அந்த டேலண்ட்டை ரொம்ப அழகா அவர் போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 விஜய் வரைஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய டேலண்ட் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா சைனாவோடதுதான்.
நிறைய விஷயத்துக்கு அட்ராக்ட் ஆவாங்க. யூசி நம்ம இந்த அடலசன்ட் ரெமடியா இருக்கட்டும், ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்ல வரக்கூடிய ரெமடியா இருக்கட்டும், இந்த 2 ஸ்டேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சனா இருப்பாங்க. இப்போ இந்த டெஸ்டோஸ்டெரான் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்துட்டு எந்த அளவுக்கு அடலசன்ட்ல இருக்கோ அதே அளவு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரீ ஸ்கூல் ஏஜ்ல வந்து பார்க்கணும். இந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடவே மாட்டாங்க, விளையாடும் அவ்வளோ ஆண்ட்ரோஜன் வந்து அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். அதனாலதான் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஆர்வம் அதிகமா இருக்கும். டக் டக்குன்னு போய் பண்ணிடுவாங்க. பட் அதுலயும் இதுலயும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும்னா, அது ரொம்ப யங் குழந்தை, அது சைல்ட்ஹுட். அது அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து வரும். ஒரு சின்னதா தான் இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. அதுல பெரிய சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இந்த காஃபியாலாம் அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய சேஞ்ச் கொண்டு வரக்கூடிய ஒரு பர்சன்ஸா நம்ம இந்த 6th ஸ்டேஜ்ல பார்ப்போம். ஸோ தே ஆர் அட்ராக்டட் டு மெனி திங்ஸ். அப்போ நிறைய விஷயம் அட்ராக்ட் ஆகும்போது எதுலயும் ஒரு இதுல கூட ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது. அப்போ ஃபெயிலியர்ஸ் ஆயிடுறாங்க. தென் நிறைய பிளான்ஸ் இருக்கும். என்ன பேரண்ட்ஸ் வந்து என்ன ஹிண்டர் பண்ணிட்டே இருக்காங்க. எதை பண்ணாலும் ஏதோ ஒரு அப்டிகல் கொடுத்துடுறாங்க. என்னால தான் நினைச்சது சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியர் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இதே நீங்க 3rd ரோல வந்து பாத்தீங்கன்னா வில்ல இருக்காது, அதனால ஃபெயிலியர் ஃபீல் வந்து இருக்கும். என்ன பண்ணணும்னே தெரியாது, அதனால ஃபெயிலியர் ஃபீல் வந்து இருக்கும். பட் இங்க என்ன பண்ணணும், சொசைட்டில என்ன சேஞ்ச் கொடுக்கணும், நான் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியர் தான் இங்க நம்ம ஃபெயிலியர் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் தான். நிறைய டைரக்ஷனுக்கு மாறி மாறி போயிருவாங்க, ஒரு இடத்துல பிக்ஸ்டா இருக்க மாட்டாங்க. நிறைய சாதனைகள் பண்றாங்க இல்லைங்களா, நிறைய அவார்ட்ஸ் வாங்குற குழந்தைங்களும் இந்த 6th காலம் 6th ரோல வரக்கூடிய குழந்தைங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி சைனாவை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ரொம்ப ரிபலியஸ் சில்ட்ரனா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப டிசோபீடியன்ட், டாமினேட்டிவ், டிக்டட்டோரியல்னு சொல்லலாம். இவங்க நினைச்சதான் பேரண்ட்ஸ் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது பண்ணாத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம், கான்ஃபிளிக்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். சைனாவோட எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்க்கு இதான் இம்பார்ட்டன்ட் ரெமெடி. அது பிளட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு டிஸ்சார்ஜ், டயரியா, வாமிட், எந்த ஒரு டிஸ்சார்ஜ் இருந்தாலும் ரொம்ப அதிகமா போனனால எனர்ஜி வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருவாங்க. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக் ரெமெடி தான். பட் இந்த லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னால இந்த எக்ஸாஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது சைனாவை பத்தின ஒரு பாயிண்ட். ரொம்ப டேலண்டட் பர்சன். நெக்ஸ்ட் காஃபியா குரூடா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோ மூவி இருக்கு இல்லைங்களா, கோ மூவி. அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த வில்லன் கேரக்டர் இருக்காங்க இல்லைங்களா. சோ அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வருவாங்க. ஸ்டூடெண்டோட இருந்துட்டு அடலசன் ஏஜ் தானே, அது எல்லாமே ஒரு அந்த ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஏஜ் தான். பட் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா சிஎம்மா வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய போராட்டங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வரணும். நான் இது வந்து இதுல ஒரு ஹீரோவா இருக்கணும், சொசைட்டிக்கு நான் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் நான் பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காஃபியா தான். அதனால இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணக்கூடிய பர்சன் யாரு அப்படின்னா இந்த காஃபியா குரூடா. இன் பிகினிங் ஸ்டேஜ்ல அது ரொம்ப ஜாய்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா பண்ணுவாங்க. பட் போக போக அது எனர்ஜி வந்து டவுன் ஆகி எக்ஸாஸ்ட் ஆயிருவாங்க. ஸோ ப்ரீவியஸா நம்ம சொல்லியிருந்தோம், சைனாலையும் அந்த எனர்ஜி டவுன் ஆயிரும் டியூ டு லாஸ் ஆஃப் வைட்டல் ஃப்ளூயிட்ஸ்னால. லைக்வைஸ் காஃபியாலையும் அவங்களோட ஐடியாஸ் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணி 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 அது ஃபெயிலியர் ஆயிருது இல்லைங்களா. ஏன்னா இது ஸ்டில் இட்ஸ் நாட் அ அடல்ட் ரோ. அப்போ அடலசன்ட் ரோனால ஃபெயிலியர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும். பட் திருப்பி அதுல இருந்து அவங்க நார்மலுக்கு வர்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் காஃபி. கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், இல்ல ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸா இருக்கலாம், காஃபி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சாக்லேட்டா இருக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜி வரும். ஃபர்தரா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, அதை விடவே மாட்டாங்க. டில் சக்சஸ் வரைக்கும் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ த பிக்கர் த ரெஸ்பான்சிபிலிட்டி, த பிக்கர் த ஃபெயிலியரும் இருக்கும். பயம் இருக்கும், ரொம்ப ஆன்சியஸாவும் இருப்பாங்க, ரொம்ப ஆன்சியஸா இருப்பாங்க. இதை நினைச்சிட்டு நைட் தூக்கமே வராது. நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்ல இவங்க ஒரு மேஜர் ரோல் எடுக்கிறாங்கன்னா நைட் தூக்கமே வராது. இவங்க தான் அதை பார்த்துக்கணும். இவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் எடுத்து பண்றதெல்லாம் அடலசன்ட் ஏஜ்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படிதான் அந்த எனர்ஜியோட விளையாடுறாங்கன்னு தெரியலப்பா. ஃபுல்லா தூங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் நம்மகிட்ட குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க. ADHD கம்ப்ளைண்ட்லயும் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரன்லயும் நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம காஃபியை ஈஸியா கொடுத்துடலாம். பிகாஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜியே வந்து ஃபுல்லா இருக்கும், எக்ஸாஸ்டே ஆகாது இவங்களுக்கு எல்லாம். சோ அப்படி ஒரு குழந்தையோட ஸ்லீப்லெஸ்னஸ் ப்ராப்ளமோட வருது நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் காஃபியனால தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு அக்ரவேஷன் இதாகவும் நம்ம பார்க்கணும். இதெல்லாமே ஒரு அடலசன் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு தீமா நம்ம பார்க்க முடியும். அட் ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும், பேரண்ட்ஸ் கூட ப்ராப்ளம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சிச்சுவேஷன்.
அது வந்து ஒரு ப்ராப்ளம்னால இருக்கலாம், அல்லது வெளியே போய் படிக்கிற ஸ்டடீஸா கூட இருக்கலாம். அப்போ வீட்டை விட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கூட இருந்தாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தாங்க. இப்ப தனியா போய் இந்த பண்ணணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபியர் வருது இல்லைங்களா? இது வந்து காஃபியாவோட ஒரு மெயின் சிம்டம். அடுத்து விஸ்டம் டூத் வந்து இந்த ஏஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதனால வரக்கூடிய டீத் பெயினுக்கு இந்த காஃபியை வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெமெடி. ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் தானே, அதனால விஸ்டம் டூத்மே அங்க வருது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ங்கனால இங்கேயும் அந்த ஒரு தீம் வந்து நம்ம பார்க்க முடியுது. So the growing teeth symbolizes this transformation stage ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் காஃபியாவோட ஒரு தீம். ரூப்ரிக் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டெலியூஷன் ஹிண்டர்ட் இதுதான். இந்த ரூப்ரிக்ஸ் ரொம்ப காமனா நம்ம பார்க்க முடியும். இவ்வளவுதான். இது வந்து அடலசன் ஏஜோட காமன் தீமா நம்ம பார்க்க போறோம்.